தொகுதி மறுசீரமைப்பு பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்து குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கார். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் மக்களவையில் 545 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 245 பேரும் இருக்காங்க. மக்கள் தொகை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 54 கோடி பேர் இந்தியாவில் இருந்தாங்க. 2011 சென்சஸ் அடிப்படையில் 121 கோடி பேர் இருந்தாங்க. இப்போ 2024 சென்சஸ் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை 145 கோடியா உயர்ந்திருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. சரி, இதன் அடிப்படையில் இந்த எம்பிக்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டா உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இருக்கக்கூடிய 80 எம்பிக்கள் எண்ணிக்கை 91ஆக உயரும், பீகாரில் 40 எண்ணிக்கை 50ஆக உயரும், ராஜஸ்தானில் 25 அப்படின்ற எம்பிக்கள் எண்ணிக்கை 31ஆக உயரும், மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 29 அப்படின்ற எண்ணிக்கை 33, மகாராஷ்டிராவில் அதே எண்ணிக்கை தொடர வாய்ப்பு இருக்கு. சரி, தென் மாநிலங்கள் இது எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் எண்ணிக்கை 31ஆக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 8 தொகுதி குறையும் அப்படின்னு சொல்றாங்க. கேரளாவில் 20, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 28 26 குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆந்திராவிலையும் 25 21 குறையும், தெலுங்கானாவில் 17 13 குறையும். ஸோ ஆந்திரா தெலுங்கானால 8 எண்ணிக்கை குறையுது. ஸோ இப்படி பார்க்கும்போது வட மாநிலங்களில் 36 எம்பிக்கள் எண்ணிக்கை கூடுதலாகும், தென் மாநிலங்களில் 26 எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையும். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எண்ணிக்கை 415ஆக மாறும், தென் மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை 103ஆக குறையும். இது வடகிழக்கு மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் தவிர்த்து இந்த எண்ணிக்கை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலேயோ தங்களுடைய மாநிலத்திற்கு தேவையான உரிமையை நலத்திட்ட உதவிகளை கேட்டு பெறுவதிலையும் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை சரிவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கருத்தா இருக்கு.